ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் முல்லா கதைகளில் ஒரு கதைகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு தடவை முல்லாவோட ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ரொம்ப கர்வமாகவும் இருந்தவர். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, எது வேணால் கேளுங்க, என்னை ஜெயிக்க யாருமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக பேசிகிட்டு இருந்தார். இதை பார்த்த முல்லாவுக்கு ஒரே யோசனை, ஏன்னா இவ்வளோ ஆணவமாக இருக்காரே, ஸோ இவரோட ஆணவத்தை நம்ம அடக்கியே தீரணும்னு சொல்லி யோசிக்கிறாரு முல்லா. அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. அந்த நேரம் பார்த்து இந்த முனிவர் என்ன சொல்கிறார், எது வேணா கேளுங்க, எது வேணா கேளுங்கன்னொன்னே முல்லா முன்னாடி போகிறாரு. முன்னாடி போய்கிட்டு அவர்கிட்ட கேட்டார் முல்லா, சாமி, யாருமே இல்லாத வீட்டில் நைட்டு ஒரு விலையுயர்ந்த பொருளை எப்படி யாருக்கும் தெரியாமல் திருடுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதை கேட்டோன்னே முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆனோடனே இவர் கேட்டார், நீங்கள் தானே சாமி என்ன வேணா கேளு, என்ன வேணா கேளுன்னு அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களா, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முல்லா கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே முனிவர் அப்போ தான் தன்னோட தவறை உணர்றாரு. சரி, நம்ம ரொம்ப ஆணவமாக இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த முனிவரும் தன்னோட தவறை உணர ஆரம்பித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.